Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குதுன்னுட்டு. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதையை பார்க்கலாம். உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள். அது என்ன? இந்த விடுகதைக்கு விடைய வீடியோக்கு நடுவில் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஓமம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உருக்கி வச்ச பட்டர் வெண்ணெயை சேர்க்கலாம். வெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் உருண்டை பண்ணி வச்சா நமக்கு மாவு நல்லா நிற்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. இதில் உப்பு போட மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். மாவு நல்லாவே பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாலாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சா தான் நமக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நைஃபை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைமண்ட் அந்த மாதிரி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் டைமண்ட் மாதிரி போடுறேன். இது வந்து பீஸா கட்டரில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மெல்லீஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி எல்லா மாவையும் நான் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில் ஃப்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களை அதிகம் உபயோகிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருந்த கேள்வி. அதற்கு விடை வந்து நம்மளுடைய நேம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.